லங்கா டுடேயின் இன்றைய நாளுக்கான உலக செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க விமானம் ஒன்றில் தீ விபத்து, அலறி அடித்து ஓடிய பயணிகள். அமெரிக்காவில் 10 கோடி பேரை வெப்ப அலை தாக்கும், வெளியான எச்சரிக்கை. மியன்மாரில் 3.4 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம். போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தயாராகுங்கள், இல்லாவிட்டால் தடை, எச்சரிக்கும் ட்ரம்ப். வெளிநாடொன்றில் இலங்கை பெண்ணின் மோசடி, 33 வருடங்களின் பின்னர் கண்டுபிடிப்பு. பிரதமர் மோடியின் வெளிநாட்டு பயணம், பல 100 கோடி ரூபாய் செலவு. அமெரிக்கா வால்மார்ட் வணிக வளாகத்தில் கத்திக்குத்து தாக்குதல், 11 பேர் படுகாயம். மூத்த ஹிஸ்புல்லா தளபதி படுகொலை, இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் அறிவிப்பு. பாகிஸ்தானில் பெண் டிக்டாக் பிரபலம் மர்ம மரணம், நெட்டிசன்கள் அதிர்ச்சி. ஆஸ்திரேலியாவில் இந்தியர் மீது கொடூர தாக்குதல், அதிர்ச்சி சம்பவம். இனி விரிவான செய்திகள். மியன்மாரில் நேற்றைய தினம் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. நேற்று காலை 11:27 மணிக்கு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.4 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. 85 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கமானது 27.1 டிகிரி வடக்கு அட்ச ரேகையில் 96.32 டிகிரி கிழக்கு தீர்க்கரை ரேகையில் இருக்கும் என்று முதலில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்த எவ்வித தகவலும் வெளியாகவில்லை. அமெரிக்காவின் டென்வர் சர்வதேச விமான நிலையத்தில் இன்று காலை அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் சக்கரம் திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக மியாமிக்கு புறப்பட இருந்த விமானம் புறப்படுவதற்கு முன்பே உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. விமானத்தில் மொத்தமாக 173 பயணிகள் மற்றும் பணியாளர்கள் இருந்திருக்கின்றனர். இதனை அடுத்து அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக விமானத்தை விட்டு வெளியேற்றப்பட்டனர். சம்பவத்தில் பயணி ஒருவருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து அனைத்து பயணிகளும் மாற்று விமானத்தில் பயணிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அமெரிக்காவின் மெக்சிகன் மாகாணம் டிராவர்சி நகரில் வால்மார்ட் வணிக வளாகம் உள்ளது. இந்த வணிக வளாகத்தில் இன்று நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்கள் பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் வால்மார்ட் வணிக வளாகத்துக்குள் இன்று நுழைந்த நபர் தான் வைத்திருந்த கத்தியை கொண்டு அங்கிருந்தவர்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தினார். இதனால் வாடிக்கையாளர்கள் அலறியடித்து ஓடினர். இந்த கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்தில் 11 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதில் 6 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. மேலும் கத்திக்குத்து தாக்குதல் நடத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். தாக்குதல் நடத்திய நபரின் பெயர் உள்ளிட்ட விவரத்தை போலீசார் இதுவரை வெளியிடவில்லை. ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் நகரில் இந்தியரான சவ்ரவ் ஆனந்த் வசித்து வருகின்றார். இவர் கடந்த 19ஆம் தேதி மெல்போர்னில் அல்டோனா பகுதியில் மருந்தகத்துக்கு சென்று வீட்டுக்கு நடந்து கொண்டிருந்தார். அப்போது அவரை இடைமறித்த 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சிலர் கொடூரமாக தாக்கி இருக்கின்றனர். கத்தி உள்ளிட்ட கொடூர ஆயுதங்களை கொண்டு ஆனந்தை தாக்கி இருக்கின்றனர். ஆனந்தின் கை, முதுகு உள்ளிட்ட பகுதிகளில் கத்தியால் வெட்டி இருக்கின்றனர். பின்னர் அவரிடமிருந்த பணம், செல்போன் உள்ளிட்டவற்றை பறித்து கொண்டு சென்றிருக்கின்றனர். இந்த நிலையில் சிறுவர்கள் கத்தியால் தாக்கியதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த ஆனந்தை மீட்ட அக்கம் பக்கத்தினர் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர். இதனையடுத்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய சிறுவர்களை கைது செய்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். காலநிலை மாற்றம் என்பது உலகம் சந்திக்கும் முக்கிய பிரச்சினைகளில் ஒன்று. இதனால் பனிப்பாறை உருகி கடல் மட்டம் உயர்தல், வெப்ப அலை என பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எனவே காலநிலை மாற்றத்தை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க உலக நாடுகளை ஐநா சபை வலியுறுத்தி வருகின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவின் டெக்சாஸ், மைனே உள்ளிட்ட மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வருகின்றது. குறிப்பாக வட கரோலினாவின் 113 டிகிரி, வாஷிங்டனில் டிசிசியில் 109 டிகிரி என வெயில் கொளுத்துகின்றது. இதனை தாக்கு பிடிக்க முடியாமல் அங்குள்ள மக்கள் திணறுகின்றனர். இதனால் சுமார் 10 கோடி பேரை கடுமையான வெப்ப அலை தாக்கும் அபாயம் இருப்பதாக அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. வரும் 29ஆம் தேதி வரை இந்த வெயில் நீடிக்கும் என்பதால் பொதுமக்கள் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். பாகிஸ்தானின் சிந்த் மாகாணத்தில் கோத்கி நகரில் வசித்து வந்தவர் சுமீரா ராஜ்புத்.
டிக்டாக்கில் பல வீடியோக்களை வெளியிட்டு பிரபலமடைந்த இவரை 58,000 பேர் பின்தொடர்கின்றனர். இந்த நிலையில் அவருடைய வீட்டில் உயிரிழந்த நிலையில் அவருடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய மரணம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது பற்றி அவருடைய 15 வயது மகள் கூறும்போது, அவரை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து கொள்ள சில தனிநபர்கள் வற்புறுத்தியிருக்கின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக அவருக்கு விஷம் கொடுத்து கொலை செய்திருக்கின்றனர். இதனை அவர் குற்றச்சாட்டாக கூறியிருக்கின்றார். இது பற்றி நடந்த விசாரணையில் சந்தேகத்துக்குரிய 2 பேர் போலீசாரின் காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். ஆனால் அவருடைய உடல் பிரேத பரிசோதனையில் சுமீராவை உடல் ரீதியாக துன்புறுத்தியதற்கான அடையாளங்கள் எதுவும் இல்லை என்று தெரிய வந்திருக்கின்றது. இந்த சம்பவம் பற்றி மாவட்ட காவல் அதிகாரி அன்வர் ஷேக் கூறும்போது, சுமீராவை கொலை செய்ததற்கான உள்நோக்கம் என்னவென்று தெரிய வரவில்லை. எஃப்ஐஆர் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. சந்தேகத்துக்குரிய 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். வன்முறையில் ஈடுபட்டதற்கான காயங்கள் எதுவும் காணப்படவில்லை. இதனால் அவருடைய மகள் கூறியது போன்று விஷ மாத்திரைகள் கொடுத்து அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். அந்த கோணத்தில் விசாரித்து வருகின்றோம். பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத் நகரில் கடந்த ஜூன் மாத தொடக்கத்தில் சனா யூசுப் என்ற டிக்டாக் பிரபலம் அவருடைய வீட்டில் இருந்தபோது மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரை டிக்டாக்கில் 7.4 லட்சம் பேர் பின்தொடர்ந்து வந்திருக்கின்றனர். சம்பவம் நடந்து 20 மணி நேரத்தில் பைசலாபாத் நகரில் வைத்து காக்கா என்ற உமர் ஹயாத் என்ற 22 வயது வாலிபரை போலீசார் கைது செய்தனர். எனினும் அந்த நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்ந்தும் வாடிக்கையாக நடந்து வருகின்றது. இந்த நிலையில் மற்றொரு டிக்டாக் பிரபலம் மரணம் அடைந்திருக்கின்றார். இதனால் பெண்கள், அதிலும் சமூக ஊடகங்களில் பிரபலம் வாய்ந்தவராக இருப்பவர்கள் வன்முறையில் உயிரிழப்பது அந்த நாட்டில் அதிகரித்து வருவது கவலையை ஏற்படுத்தியிருக்கின்றது. பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஹெஸ்புல்லா அமைப்பு போரில் ஈடுபட்டு வருகின்றது. லெபனான் நாட்டில் இருந்தபடி இஸ்ரேலை தாக்கி வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் பதிலடி தாக்குதலிலும் ஈடுபட்டு வருகின்றது. இதில் அடுத்தடுத்து பலர் கொலை செய்யப்பட்டு வருகின்றனர். ஹமாஸ் அமைப்பின் தலைவரான இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டார். ஹிஸ்புல்லா அமைப்பின் தளபதி புவாத் சூகர் என்பவரை இஸ்ரேல் தாக்கி படுகொலை செய்தது. ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவரான ஹசன் நஸ்ருல்லாவை பெய்ரூட் நகரில் வைத்து இஸ்ரேல் இராணுவம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 தாக்குதல் நடத்தி கொண்டது. ஹிஸ்புல்லா அமைப்பின் தடுப்பு காவல் பிரிவின் தளபதி மற்றும் அவர்களுடைய செயற்குழுவின் உறுப்பினரான நஃபில் குவாவக் என்பவரை இஸ்ரேல் இராணுவம் தாக்கி அழித்தது. இந்த நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில், பின்பெயில் பிரிவைச் சேர்ந்த அலி அபித் அல் காதிர் இஸ்மாயில் என்ற மூத்த ஹிஸ்புல்லா தளபதி படுகொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. தெற்கு லெபனானின் பயங்கரவாத அமைப்பை புனரமைப்பு செய்யும் முயற்சிகளில் அவர் ஈடுபட்டு வந்துள்ளார் என்று தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக உள்ள எதனையும் நீக்கும் நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபடுவோம் என்று இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு இரு நாட்டு தலைவர்களும் தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை தனது ட்ரூத் சமூக வலைதள பதிவில் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். தாய்லாந்து கம்போடியா இடையிலான போர் தீவிரமடைந்து வருகின்றது. இந்த போரில் இருதரப்பில் இதுவரை 33 பேர் உயிரிழந்துள்ளதுடன் கிட்டத்தட்ட 20,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இவ்வாறான பதற்ற நிலையில் இருதரப்பினரும் உடனடி போர் நிறுத்தத்தையும் அமைதியையும் நாடுவதாக, அவர்கள் உடனடியாக போர் நிறுத்தத்தில் ஈடுபடாவிட்டால் அவர்களுடன் வர்த்தக ஒப்பந்தங்களில் ஈடுபடப் போவதில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் கம்போடியா பிரதமர் மற்றும் தாய்லாந்தின் தற்காலிக பிரதமருடனான தனது கலந்துரையாடலின் போது இருதரப்பிலும் போர் நிறுத்தத்துக்கான தீர்வுகளை தேடுவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். தாய்லாந்தும் கம்போடியாவும் நீண்ட வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை கொண்ட 2 நாடுகள் என்றும், எனவே அவர்கள் பல ஆண்டுகளுக்கு ஒத்துழைப்புடன் செயற்பட்டவர்கள் என்று நம்புவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தனது பதிவில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குவைத் நாட்டில் இலங்கை பெண் ஒருவர் போலி கர்ப்பம், ஆள்மாறாட்டம் மற்றும் தவறான தகவல்கள் மூலம் குவைத் குடியுரிமையை மோசடியாக பெற்றதை அந்நாட்டு அதிகாரிகள் 33 ஆண்டுகளுக்கு பின்னர் கண்டுபிடித்திருக்கின்றனர். கொஸ்தா எனப்படும் குறித்த பெண் 1992 வீட்டு பணியாளராக குவைத்தில் பணிபுரிந்து 1994 நாடு கடத்தப்பட்டார். மீண்டும் 1996 புதிய அடையாளத்துடன் திரும்பி வந்து குவைத் நாட்டவரான டாக்ஸி ஓட்டுநரை திருமணம் செய்தார். குவைத்தின் தேசிய சட்டப்பிரிவு 8 கீழ் ஒரு வெளிநாட்டு பெண் ஒரு குவைத்தானை திருமணம் செய்து கொண்டு அவருடன் ஒரு குழந்தையை பெற்றிருந்தால் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம். அவர் கர்ப்பமாக இருப்பதாக பொய் கூறி மற்றும் ஒரு இலங்கை பெண்ணின் குழந்தையை தன்னுடையதென பதிவு செய்திருக்கின்றார்.
இதனை அடுத்து அந்நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் 2000ஆம் ஆண்டு குடியுரிமை பெற்ற இவர் 2008இல் விவாகரத்து பெற்றார். அதன்போது அவர் உண்மையை கூறியிருந்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. 2021ஆம் ஆண்டில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் மரபணு சோதனை மூலம் அந்த குழந்தையுடன் இருவருக்கும் தொடர்பில்லை என உறுதி செய்யப்பட்டது. 2024ஆம் ஆண்டில் கொஸ்தா மற்றும் அவரது வளர்ப்பு மகனின் குடியுரிமை ரத்து செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தை அடுத்து குவைட்டில் குடியுரிமை மறுபரிசீலனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்திய பிரதமர் மோடியின் வெளிநாட்டு பயண செலவு 4 ஆண்டுகளில் 295 கோடி என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடியின் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் அதற்கான செலவினங்கள் குறித்து நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் கேள்வி எழுப்பினார். அதற்கு மத்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் எழுத்து மூலம் பதிலளித்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை பிரதமர் மோடி மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவு சுமார் 295 கோடி என தெரிவித்திருந்தார். மேலும் இந்த ஆண்டு அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு அவர் மேற்கொண்ட பயணங்களுக்கான செலவு 67 கோடி எனவும் மெரிசியஸ், சைப்ரஸ், கனடா, குரேஷியா மற்றும் கானா, டிரினிடாட் டொபாகோ, அர்ஜென்டினா, பிரேசில், நமீபியா போன்ற நாடுகளுக்கு இந்த ஆண்டு அவர் மேற்கொண்ட பயண செலவு குறித்த விவரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்றும் அதில் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த பயணங்களில் மிகவும் அதிகமானது பிரான்சுக்கு ரூபாய் 25 கோடிக்கு மேல் செலவானது என்றும், அதே நேரத்தில் ஜூன் 2023இல் மோடி அமெரிக்காவுக்கு மேற்கொண்ட பயணத்துக்கு 22 கோடிக்கு மேல் செலவானது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.